கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 41 verse 17. I, the Lord, will answer them. I, the God of Israel, will not forsake them. ஏசாயா 41 அதிகாரம் 17 வசனம். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். Have you ever mistaken God's silence for his absence? தேவன் மௌனமாய் இருப்பதை கண்டு நீங்கள் அவர் உங்களை கைவிட்டதைப் போல தவறாக நினைத்தது உண்டா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக, நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, ஒருவேளை நீங்க கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ, என்னுடைய ஜெபத்துக்கு பதிலே இன்னும் வரவே இல்லையே, நான் அதிக நாட்களாக ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறேன், ஆனா கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு சத்தமோ அல்லது என்னுடைய ஜெபத்துக்கு ஒரு பதில் வரவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனையோட கலக்கத்தோட கர்த்தர் உங்களை கைவிட்டது போல என்னை அவர் மறந்து விட்டாரா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை வேதனையோட துக்கத்தோட இந்த நாளிலே நீங்க இருந்தீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்ம அநேக வேளைகளே நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மளை கேட்கிறாரா, கர்த்தர் நமக்கு பதில் தருவாரா என்று சொல்லி ஒரு வேதனையோட ஒரு கவலையோட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீங்க கூப்பிடுகிறதுக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் செவி கொடுக்கிற தேவனாக மாத்திரம் இல்ல, அவர் உங்களுக்கு பதில் தருகிற தேவனாக. நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க எந்த காரியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களோ, ஒருவேளை அதிக நாட்களாக, அதிக மாதங்களாக, அதிக வருடங்களாக ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், நீங்க எந்த காரியத்துக்கு நீங்க காத்து, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, நிச்சயமாகவே அந்த காரியத்துக்கு கர்த்தர் ஒரு பதிலை தருகிற தேவனாக, உங்களை கைவிடாத கண்மலை போல கர்த்தர் உங்களை நிறுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்து, கர்த்தர் இது என்னோட பேசுகிறார் என்று நீங்கள் விசுவாசத்தோட இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, when God speaks, his word cannot return empty. I will answer means your prayer as a destination. I will not forsake you means your journey is not walked alone. Even when circumstances say nothing is changing, God's promise says he is still present, still faithful and still at work. What he has spoken over your life will not fail. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, நீர் செவி கொடுக்கிற தேவனாக, நீர் கைவிடாத தேவனாக அப்பா, இந்த நாளிலே நிரூபிக்கும்படியாக அப்பா, பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீர் தந்து கர்த்தாவே, பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே அற்புதங்களை காண செய்யுங்கப்பா. பதில் தருகிறதுக்காக மக்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.